இங்க இந்த பொண்ணு அவங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு போட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, குழந்தைய ஒரு வேலைக்கார பொண்ணு கிட்ட கொடுத்து பாத்துக்க சொல்லிட்டு வேலை கிளம்பி போறாங்க. அந்த பொண்ணு இது என்னோட சொந்த குழந்தை மாதிரி நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றா. இவங்களும் அதை நம்பி அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனா மறு நிமிஷமே அவன் யாருக்கோ கால் பண்றா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, அந்த ஹஸ்பண்ட் போய் இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு ஆனிவர்சரி இருக்கு, அதனால வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம், குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நீ கொஞ்சம் குழந்தை குறவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்றாங்க. உடனே ஹஸ்பண்ட் சரி வா போலான்னு வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா குழந்தை வீட்டுல இல்ல. அந்த வேலைக்கார பொண்ணு மட்டும் கால் மேல காலை போட்டுட்டு ஜாலியா சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு குழந்தை எங்கன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு திரு திருன்னு முழிக்கிறா. இப்ப குழந்தை எங்கன்னு சொல்றியா இல்ல போலீஸுக்கு கால் பண்ணவான்னு கேக்குறாங்க. அப்பதான் அவன் பயந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இவங்க டெய்லி ஆபீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் பிச்சை எடுக்கிறவங்கள கொடுத்துருவா. அவங்க தர 100 ரூபாய் காசுக்காக காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க தான் அந்த குழந்தைய வச்சிருப்பாங்க. இது கேட்டது குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு ஷாக் ஆயிடுது. எனக்கு கொஞ்ச நாளாவே டவுட்டா இருந்துச்சு, குழந்தை இப்ப நிறைய நேரம் தூங்குறான், குழந்தைக்கு என்ன கொடுத்தீங்க? என்ன குழந்தையோட அப்பா அந்த பொண்ணை மிரட்டுறாங்க. குழந்தை அழாம இருக்கிறதுக்காக குழந்தைக்கு ஒரு ட்ரக்ஸ் கொடுத்து தூங்க வச்சிருவோம், அதனாலதான் குழந்தை தூங்கிட்டே இருக்குங்கிற விஷயத்த சொல்றா. இப்ப அந்த ஆளுக்கு போன் பண்ணி குழந்தைய திருப்பி கொண்டாரு சொல்லி, இல்லன்னா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருன்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே அவளும் பயந்து அந்த ஆளுக்கு போன் பண்றா. அவனை குழந்தைய தூக்கிட்டு வந்து அவகிட்ட கொடுக்குறான். உடனே குழந்தையோட அம்மா போய் அந்த குழந்தைய தூக்கிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஆளை குழந்தையோட அப்பா போட்டு அடியன்னு அடிக்கிறாரு. என் குழந்தைக்கு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா, இதெல்லாம் ஒரு பொழப்பான் போட்டு அடிக்கிறாரு. இவ்வளவு நேரமா நீங்க பார்த்தே இல்லாம பெங்களூர்ல ஒரு கப்பல்ஸ்க்கு நடந்த உண்மையான கதை. காசுக்கு ஆசைப்பட்டு இந்த குழந்தைய தொடர்ந்து 4-5 மாசம் இதே மாதிரி பிச்சை எடுக்க அனுப்பியிருக்காங்க. ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தப்பதான் உண்மையே தெரிய வந்துச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.